ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? அதற்கான ஒரு வேத வசனம் ஏசாயா 45:14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே கூட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு ஒரு வர்த்தகத்தை குறித்து சொல்லப்படுகிறது போல இருக்குது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் உங்களிடத்துல தாண்டி வரும்னு சொல்லி கடவுள் ஒரு ஆசிர்வதிக்கிறார். ஒரு வார்த்தையை குறித்து ஆசிர்வதிக்கிறார். எதற்காக இந்த வார்த்தையை கொடுத்து அவர் ஆசிர்வதிக்கணும்? யாருக்காக இந்த ஆசீர்வாதம்? கர்த்தருக்காக. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஊழியம் பண்றீங்களா? கடவுளுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களா? எந்த எதிர்பார்ப்பும் மனுஷங்கிட்ட எதிர்பார்க்காம கடவுள் கொடுப்பார்னு நம்பி இன்னும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே கடவுள் செஞ்ச மாதிரி தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் எண்ணத்தில் உள்ள ஏக்கங்களோட மனதோட இருக்கீங்களா? கடவுள் உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் சபைகளை தாண்டி உங்களிடத்தில் வரும் என்று. ஏசாயா 45 கோரேசு ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணி அவரை அழைத்து கொடுத்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. கோரேசு ராஜா யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு புறஜாதியானவர். தேவனை அறியாத ஒரு மனுஷனே தேவன் அழைக்கிறார். தேவன் அழைத்தது மட்டுமல்ல, அதற்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளுக்காக வாழணும், கடவுளுக்காக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும், என் வாழ்க்கையை நான் நல்ல முறையில் நடத்தணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற உங்களை பார்த்து தான் கடவுள் சொல்கிறாரு, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், பங்குச்சந்தை வர்த்தக லாபம், அப்படிப்பட்ட லாபங்கள் பணங்கள் எங்கே வந்து கொட்டுகிறதோ அப்படிப்பட்ட மனிதர்களை உங்களிடத்தில் நான் அனுப்ப போகிறேன். இது நம்பக்கூடிய விஷயமா? நம்பணும். கடவுள் வந்து பொய் சொல்ல மாட்டார். அவர் சொல்கிறார் பாருங்க, பரிதானம் இல்லாமல் செய்பவர்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதம் என்று. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்களா? உங்களுக்கு தாங்க தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி இப்படிப்பட்ட வர்த்தகம் நடைபெறுகிற ஒரு இடத்துல இருந்து பணங்கள் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், பணங்கள் எப்படி வரப்போகுது, எப்படி தான் நான் வந்து கஷ்டப்பட்டாலும் பணமே வரமாட்டேங்குது, எனக்கு தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஆனால் வர்த்தகம் பெறுகிற நாடுகளிலிருந்து உங்களுக்கு பணம் வரும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். கோரேசு ராஜாக்கு மட்டும் ஆசீர்வதிக்கல, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகவும் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகவும் தேவனை நம்பாத ஜனங்களுக்காகவும் அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனை நம்புகிறவர்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதம், தேவனை நம்பாதவர்களுக்கும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை இந்த உலகத்தில் 2 விதமாக வேலை செய்கிறதுங்க. பொதுவான கிருபை பாருங்க, எல்லாருக்கும் மழை தரும், எல்லாருக்குமே விளைச்சலை கொடுக்கும், எல்லா மனுஷங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த இயற்கை வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் பொது கிருபை. ஸ்பெஷல் கிருபை என்பது விசேஷமான ஆசீர்வாதம். அது கடவுளை நம்பக்கூடிய விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆகையால் தான் இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது சொல்கிறார் பாருங்க, ஒரு இடத்துல, நான் என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். அப்போ அந்த ஸ்திரீயானவ கேட்குறா, மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளையாவது எனக்கு கொடுங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடும் என்று அவள் வருந்தி கேட்டதாக அங்கே பார்க்கிறோம். அப்போ பிள்ளைகளுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவன் அளவில்லாத ஆசீர்வாதம். அது பெஸ்டானது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியானது.
அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிள்ளைகள் புறக்கணிக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு, புறஜாதியான ஜனங்களுக்கு அது போய் சேர்கிறதாக இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கிற சொந்த பிள்ளையாக மாறுவோம் என்றால் தேவன் வைத்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நாம் அதுக்கு சுதந்திரவாளியாக இருக்க முடியும். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்கிறாருன்னு சொன்னா இன்னைக்கு வேணான்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறோமா? ஆனா கடவுள் கொடுக்கலையேன்னு சொல்லி புலம்புறவங்க தான் அதிகமா இருக்கிறோம். நம்ம புலம்பாம தேவன் கொடுப்பார்னு விசுவாசிப்போம். தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி. இந்த நாட்கள்ல தகப்பனே, யாருக்கு இந்த ஆசீர்வாதம் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. கடவுளுக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கடவுளுக்காக நாம் செய்யும் பொழுது தான தர்மங்களையும் உதவிகளையும் கடவுள் நமக்கு தருவார் என்ற எண்ணத்தோடு செய்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த வேளையில் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீங்களேப்பா. நீங்க இந்த வேளையில கர்த்தாவே நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.